நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ புதாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/5/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:37 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 5:43 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 9:37 வரை பாலவம், பின்பு இரவு 8:55 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 8:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:18 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று இரவு 8:18 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள்: ஏகாதசி திதி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள், கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள், சிலம்பாட்டம் பயில நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:21 முதல் 6:01 வரை மேஷ லக்னம். காலை 6:02 முதல் 7:55 வரை ரிஷப லக்னம். 7:56 முதல் 10:01 வரை மிதுன லக்னம். காலை 10:02 முதல் 12:12 வரை கடக லக்னம். 12:13 முதல் 2:18 வரை சிம்ம லக்னம். 2:19 முதல் 4:18 வரை கன்னி லக்னம். 4:19 முதல் 6:18 வரை துலாம் லக்னம். மாலை 6:19 முதல் இரவு 8:23 வரை விருச்சக லக்னம். 8:24 முதல் 10:35 வரை தனுசு லக்னம். 10:36 முதல் 12:41 வரை மகர லக்னம். காலை 12:42 முதல் 2:35 வரை கும்ப லக்னம்.
2:36 முதல் காலை 4:16 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபட வேண்டும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு புதிய லட்சியங்கள் காரணமாக அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சிந்தனை பெரிய அளவில் இருப்பதால் அதனை தொடுவதற்குண்டான செயல்பாடுகள் அதிகம் தேவை இருக்கும். ஆகவே நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டுவதிலேயே உங்களுடைய முழு ஆர்வமும் இருக்கும். உறுப்பினர்களுடைய விருப்பங்கள், வீட்டில் இருப்பவர்களுக்கு யார் என்ன தேவை என்பதை கேட்டு உணர்ந்து செய்ய வேண்டும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீட்டை அலங்கரிப்பது, புதிய விஷயங்களில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள் இல்லைன்னா சொந்தமாக மனை வாங்கி விற்பனை செய்யறவங்களுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல வியாபாரங்கள் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க. வருமானம் கிடைக்கும், லாபம் ஏற்படும். கேளிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதை செய்தாலுமே ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்வீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும், சுதந்திர தன்மை இருக்கும், யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும், நல்ல மன ஒற்றுமை இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் விரயத்தில் இருப்பதால் வெளியிடங்களில் சென்று உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மன அமைப்பும் உங்களுக்கு சீராக இருக்காது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே அமையும். குழப்பமுள்ள நேரத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல உங்களால் முடியாத சில காரியங்களை தவிர்த்து விடுங்க. யாரிடத்திலும் எந்த பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் உங்கள் தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேசுதல் வேண்டும். இல்லை என்றால் பேசாமல் இருப்பதே நல்லது. விரயத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்குள் சில மனமாற்றங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கொடுத்த வேலைகள் கூட தவறி போகலாம். உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகள் மாறிவிடும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். மன விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மனக்குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். கூடுமான வரையில் இன்றைய காலத்து கட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள்.
பிறருக்கு உணவு அன்னதானம் செய்வது நல்லது. அதே போல ஆடை தானம், மோர் கொடுக்கலாம். இந்த கோடை காலத்தில் செருப்பு, குடை மற்றும் ஏதாவது ஒரு வகையில் போர்வை, பாய் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த யதாசக்திக்கு சில நபருக்காவது செய்தால் அதுவே உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கிரகச்சாரைகளை ரிப்பீட் இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகச்சாரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே தூள் தூளாகும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் குழந்தைகளுக்காக அதிக பாடுபட வேண்டியதாக இருக்கும். அவர்களுக்காக எஜுகேஷன், அதாவது படிப்புக்காக, காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக அரும் பாடுபடுவீர்கள். உங்களுடைய தகுதிக்கு என்ன வேலைகள் செய்தால் சரியாக இருக்குமோ அதற்குட்பட்டே செய்யுங்கள். அதிக பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். முடியாத விஷயங்களில் முனைப்பு காட்ட வேண்டாம். இந்த நாள் கொஞ்சம் கூடுதலான வேலை பொறுப்புகள் அதிகமாகும், பாரமாக இருக்கக்கூடும். அதையெல்லாம் தவிர்த்து வேலைகளை குறைத்து கொண்டு யதார்த்தமான போக்கை கடைபிடித்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். வேலை வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வேலையாட்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்ய நினைப்பீர்கள். புது ஆட்களை நியமிக்கலாமா என்கிற எண்ணம் இருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கேற்றாற் போல் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவரக்கூடிய நபர்களாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல படித்தவர்களாக, மெத்த படித்தவர்களாக, நல்ல கணினி தொடர்பான பயிற்சிகள் உள்ளவர்களாக வேலைக்கு தேர்ந்தெடுப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். மிக நன்மைகள் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். புதிய விஷயத்தை தொடங்க நினைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து செயல்பட்டால் நல்லது. வியாபாரம், தொழில் அபிவிருத்தியாக நடக்க சிந்தனை போக்கில் தெளிவாக இருப்பது நல்லது. தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். Have a nice and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். வருமானத்தை உயர்த்தி கொண்டே வர ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதே தருணத்தில் சம்பாதித்த பணத்தை சரியாக சேர்க்க வேண்டும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்க நினைப்பீர்கள். உங்களுடைய ராசியில் அதிபதி சுக்கிர பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி, மேன்மை, ஒரு படி வெற்றி, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைப்பீர்கள். சினிமா துறை மற்றும் சின்ன திரை, வெள்ளித்திரைகளில் உங்களுடைய பிரம்மாண்டத்தை வெளிக்காட்ட நினைப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான கலைகளையும் ரொம்ப பக்குவமாக ரசித்து அதனை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் ஜெயித்தை காட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு கொண்டவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். வீட்டிற்குள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பூசல், சண்டைகள், மனஸ்தாபங்கள் தீரும். தம்பதியர்களுக்குள் நல்ல வெளிப்படைத்தன்மை இருக்கும். யாரிடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் கௌரவமாக கொண்டு வருவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பேச்சினால் சில காரியத்தை சாதிக்க நினைப்பீர்கள். பேச்சாளர்கள், பொது மேடைகளில் கருத்துக்களை பேசுபவர்கள், அதே போல இதையே ஒரு தொழிலாக வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம். வெளிநாடு சென்று பேசக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக மனதில் தோன்றும். சிந்தனைகள் அவர் மீது அதிகமாக இருக்கலாம்.
சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வலிமை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். வியாபாரத்தை கவனிப்பதில் வல்லவர்கள். அதே நேரம் மிகச்சரியாக கணக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துவதில் நல்ல ஒரு சாணக்கியன் என்று கூட சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களை. வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நகர்ந்து கடகத்திற்கு, அதாவது 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இன்டர்நெட் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பொருள் விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் நன்றாக கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு தன்மை உண்டாக்கும். வெளியிடங்களில் நல்ல பேர் புகழ் சம்பாதிக்க நினைப்பீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு அனுகூலத்தை தொடும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. எதற்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களை. உங்கள் பக்கம் தெய்வ அனுகிரகம் தாராளமாக இருப்பதால் அம்மையப்பரை பார்வதி பரமேஸ்வரரை நினைத்து வீட்டில் சிவபுராணம் பாராயணம் செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க பாருங்கள். பிறருடைய விஷயங்களில் அதிக முனைப்பு காட்ட வேண்டாம். உங்களுடைய வியாபாரம் வருமானத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதாயம் உண்டாகும். மேன்மையாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில விஷயங்களை திருத்தம் செய்வீர்கள். உங்களுக்கான சுய முயற்சிகளில் நடக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மிருகசுரீஷம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். நல் வாய்ப்புகள் அமையும். துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பல நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலை நல்லவிதமாக ஸ்திரமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்களுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வியாபாரம் துரிதமாக நடக்கும். மிக நெடிய தொலைவில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பக்கபலமாக கொண்டு வருவீர்கள். நண்பர்கள் நட்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். விடியக்கூடிய பொழுது உங்களுக்கு நல்ல விடியலையும் வெளிச்சத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது. உற்பத்தியை அதிகப்படுத்துவீர்கள். வேலை தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய பொருட்களை நல்ல முறையில் விற்பனை செய்வீர்கள். மக்கள் வரத்து அதிகரிக்கும். வியாபாரம் கூடுதலாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்கும். விற்கப்படாமல் கிடப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். இதனால் லாபம் அதிகரிக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பொது காரியங்களை முன்னின்று நடத்தி காட்டுவீர்கள். ஈடுபாடு அதிகரிக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், கவலைகள் அகலும். தெளிவு உண்டாகும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் உங்களுடைய கல்லூரி சம்பந்தமான தேடல்கள் கைகூடி வரும். படிப்பில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். மனதில் இருந்த கவலைகள் விலக்கி உற்சாகம் பிறக்கும். புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கிறது. எதிர்கால தேவைகளுக்காக மனதில் பல கணக்குகளை போட்டு வைத்திருப்பீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படும். புதுவிதமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். ஏஐ தொடர்பான படிப்புகளை படிக்கலாம் என்கிற மன ஓட்டம் உண்டு. கணினி சம்பந்தமான துறைகளில், இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் சேர விரும்புவீர்கள். மிதுனராசி அன்பர்கள். தம்பதியர்களுக்குள் புரிதல் ஏற்படும். மன கவலைகள் அகலும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி எண்ணத்தில் தெளிவு பிறக்கும்.
புதுவித முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். புத்துணர்ச்சியாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதிலும் பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் நெல் மற்றும் அதை சார்ந்த விவசாய பணிகளை மேற்கொள்வீர்கள். லாபகரமாக நடக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்குங்க. வேற்றுமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள், படித்துவிட்டு வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐடி சம்பந்தமான துறைகளில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு வர இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்பம் சௌக்கியமாக வாழ்க்கை வளம் பெற திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவு கிடைக்கும். புதியவர்களை சந்திக்கக்கூடிய அமைப்போடு நல்ல நட்பு பாராட்டக்கூடும். பழைய நண்பர்கள் நட்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். பொருளாதார விற்பனையில் நல்ல வேகத்தை கொண்டு வருவீர்கள். சூடு பிடிக்கும். எது மக்களுக்கு தேவை என்பதை ஆழமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றி அமையக்கூடும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உடல் நலம் நல்ல விதமாக இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தேக பலம் தெய்வ பலம் கூடும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் அலைப்பாயும். குடும்ப விசேஷத்திற்கான சில முக்கிய முயற்சிகள் எடுக்கக்கூடும். பேச வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுப காரியத்திற்கான முயற்சிகள் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி முடிப்பீர்கள். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். புத்துணர்ச்சி அதிகமாகும். கூடுதலான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானம் கைகூடி வரும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, கோவில் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். திருத்தல பணிகளுக்கான சில பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்தினால் மனதில் நிம்மதி இருந்தாலும் ஒரு சிலருக்கு அலைச்சல்களே உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை பற்றி யாராவது ஒருவர் சில நேரங்களில் கலகத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் செய்யாத தவறுகளை செய்தீர்கள் என்று பழி சுமத்தலாம். உங்களை பற்றி விமர்சனங்கள் நடக்கும். வெளி வட்டாரங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் கடகராசி அன்பர்கள். மனம் போன போக்கிற்கு செல்லாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீங்க. சூழ்நிலைகளை கையாளுங்கள். உங்களை பற்றி யாராவது தவறாக பேசினால் அவர்களிடத்தில் சண்டைக்கு செல்ல வேண்டாம். அது இன்னும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மன உளைச்சலை உண்டாக்கும். ஆக நீங்கள் இந்த நாள் பொறுமை, அமைதி, நிதானத்தோடு இருக்க வேண்டும். புதிய புதிய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிகள் நடக்கும். இதனாலும் புதிய அனுபவங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் விஷயங்களில் நினைத்ததை சாதிப்பதற்கு நிறைய முயற்சிகள் நடக்கலாம். கூடுமான வரையில் கடகராசி அன்பர்கள் தொழிலை தொடங்குவதற்கான சில ஆயத்த பணிகள் நடக்கலாம். வருமானத்தை பெருக்குவதிலும் குடும்பத்தை காப்பதில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள். துணைவருக்கு மிகுந்த ஒரு பொருத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். மன அமைதி, திடகாத்திரம் இருந்தால் மட்டுமே வரக்கூடிய போட்டிகளை சமாளிக்க முடியும்.
எல்லாவற்றையும் துணிந்து பார்த்து விடலாம் என்கிற ஒரு மனப்போக்கு மனதில் இருந்தாலும் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு அச்சத்தை கொடுக்கலாம். ஆக எதற்கும் அதிகம் பயப்படாமல், கவலைப்படாமல், நிதானத்தோடு இந்த நாளை கடந்து போக பாருங்கள். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு சில சாதகமற்ற சூழ்நிலைகள் வர வாய்ப்புகள் உண்டு. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல தெய்வ வழிபாடுதலை மேற்கொள்ள வேண்டும். புதன்கிழமை தினம் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு, தாயார் பத்மாவதி தாயார் வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். பிறருக்கு கொடுக்கக்கூடிய சில பொருட்களினுடைய தன்மைகளை பார்த்து கொடுக்க வேண்டும். யாருக்கு எதை செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. மனதில் தோன்றக்கூடியதை அப்படியே செய்யாதீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை வியாபாரத்திற்கு முயற்சி செய்பவர்கள் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை உங்கள் துணைவர் செய்து கொடுப்பார். அதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது. எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைப்பதை உங்கள் மனதிற்கு சந்தோஷமுடையதாக மாற்றிக்கொள்வீர்கள். மாற்றமான சூழ்நிலைகள் வரப்போகிறது. கணவன் மனைவி கிடைக்க புரிதலும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். ரொம்ப காலமா செய்ய நினைத்த சில காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்களை கூட இன்றைய நாள் மிக பக்குவமாக எடுத்து செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். தன தானிய சம்பத்து விருத்திகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. லாபகமாக கையாளுவீர்கள். அபிவிருத்தி ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். சில வாய்ப்புகள் உங்கள் சூழலை மாற்றிவிடும். எதிர்பாராத தருணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். துணைவர் வழியில் மகிழ்ச்சிகரமான அமைப்புகள், சூழ்நிலைகள் உருவாக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பக்குவமாக நடக்க வேண்டும். புரிதல் என்பது இருக்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்திக் கொண்டால் நல்லது. தேவையற்ற பிறருடைய விஷயங்களில் ஈடுபடாமல் இருங்கள். செலவுகள் கூடுதலாக இருக்கும். வீட்டை பராமரிப்பது போன்ற விஷயங்களில் செலவுகள் உண்டாகும். உங்களுடைய இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. வரவேண்டிய பணம் காலதாமதமாக இருந்தாலும் நிச்சயம் கைக்கு வரும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் அக்கம் பக்கம் நபர்கள் உங்களை பார்த்து கேலி கிண்டல் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். விமர்சனங்கள் செய்யலாம். உங்களுடைய வேலையில் குறை சொல்லலாம். எந்த ஒரு விமர்சனங்கள் எழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறையோடு இருக்க வேண்டும். ஆராய்ச்சி துறை சார்ந்த நிலைகளில் படிப்பவர்கள், மற்ற துறையை தேர்ந்தெடுப்பவர்கள், இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக பயணிக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். ஞாபகம் ஏதும் இருக்காது. படித்ததை அடிக்கடி படித்தது போன்ற ஒரு உணர்வுகள் வெளிப்படும். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து இருக்க வேண்டும். எந்த விதமான இடர்பாடுகளோ உடலில் காயமோ ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் சில நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு. மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. தைரியம் வேண்டும். எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்கிற துணிவோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி அன்பர்கள். தோய்வுகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சில காரியங்கள் நடந்தது பிறகே யோசிப்பீர்கள். அப்படி இல்லாமல் நடப்பதற்கு முன்னரே
முன்கூட்டியே சில காரியங்களை திட்டமிட்டு வைத்துக் கொள்வதால் நல்ல பலன் வர வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் எப்பொழுதும் திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கூட சோர்வாக காணப்படுவீர்கள். முக்கியமானதை படிக்காமல் வேறொரு விஷயங்களில் கவனம் சிதறலாகும். மைண்ட் டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆசோலேஷன் மைண்ட் என்பார்கள். அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலான நிலை வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். அதிகமாக பிறர் மீது பாவப்பட்டோ அல்லது அவர்கள் மீது பரிதாபம் பட்டோ எந்த வேலைகளையும் செய்யாதீர்கள். கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடத்தில், உடன்பிறப்புகளிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டியது நல்லது. உறவினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதிக பண முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் வரலாம். சொத்துக்கள் பற்றி எண்ணங்கள் இருக்கும். கூடுதலாக மன உளைச்சல் சந்திக்க வேண்டி இருக்கும். மன வருத்தப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. தாயார் பெருமாளை தரிசனம் செய்வதால் மன உளைச்சல்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. கைக்கு பணம் கிடைக்க பொறுமையாக இருந்தால் தான் மீட்டெடுக்க முடியும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். யாரிடத்திலும் கடனையும் வாங்காதீர்கள். உங்களுடைய கடன் சம்பந்தமான சங்கடங்கள் தலை தூர்க்கும். கூடுமான வரையில் விநாயக பெருமானை வழிபட்டு தோஷத்தை போக்க முயற்சி செய்யுங்கள். பச்சை பயிறு தானியத்தை புதன் பகவானுடைய பாதத்தில் வைத்து அவரிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பச்சை பயிறு தானம் செய்தாலும் புதன் பகவானால் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், தோஷங்கள் நிவர்த்தியாகும். வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய இடர்பாடுகள் அகலும். வங்கி கணக்கு தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் பிரச்சனைகள் இருப்பின் அதுவும் நிரந்தரமாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய செயல்களை இந்த நாள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன் மக நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்கள் தாமதமாக நடக்கும். எதிலுமே வேக வேகமாக நடத்தாதீர்கள். சுமூகமாக நடத்த வேண்டுமானால் விவேகம், பொறுமை தேவை. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். கவனித்து இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செயல்பாடுகளில் மாணவ மாணவிகள் நிதானமாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள். ஆனால் சில காரியங்கள் மட்டுமே செய்ய முடியும். மன கவலைகளை தூர வையுங்கள். குடும்பத்திற்கு நீங்கள் பில்லராக, தூணாக இருப்பீர்கள். ஆகவே எல்லோருடைய விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டு வருவதால் குடும்பத்திற்கு முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனித்து செயல்பட வேண்டும். வீண் செலவுகள், விரயங்கள் வைக்காதீர்கள். எது தேவையோ அதனை சிக்கனமாக பயன்படுத்தினால் நல்லது. Have a nice and wonderful day. Be happy. All the best. சிவராசி அன்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஆராதிக்கக்கூடிய நாள், கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள். மனதில் நினைத்ததை நினைத்து காட்டுவீர்கள். சாதித்து காட்டக்கூடும். மனதில் நிம்மதி பிறக்கம். சௌக்கியமாக இருப்பீர்கள். விரும்பிய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அதை சாதுரியமாக முடித்து காட்டுவீர்கள். மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர்ந்து வாழ்க்கை ஒரு புரிதலோடு ஓடி வரும். விரும்பியதை விரும்பி வாங்குவீர்கள். மன அமைதி கிடைக்கும். சந்தோஷம் உண்டாகும். வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகள் மனதில் மகிழ்ச்சியை தரும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பம் நல்ல விதமாக நடக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். அந்த பக்குவம் இயல்பாகவே உண்டு.
எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சில காரியங்கள், அதாவது வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். புரிதலோடு இருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். மாற்று மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும். ஒரு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். மன மாற்றங்கள் வரும். அக்கறையோடு சில செயல்களில் ஈடுபட வேண்டிய நாள். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சாதுரியம் மிகுதியாக்கும். பங்குதாரர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். தொழில் முன்னேற்றம். வியாபாரத்தில் அவர்கள் செய்த முதலீடுகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சுபிக்ஷமாக இருப்பீர்கள். மனச்சோர்வுகள் இருக்காது. குடும்பத்திற்கு தேவையான புதிய விஷயங்களை கவனிப்பீர்கள். புதிய புதிய பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருக்கும் அற்புதமான நாள். வீட்டை நல்ல விதமாக கொண்டு செல்வதில் அக்கறை காட்டுவீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு, புரிதல் ஏற்படும். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். சேமிப்பை பன்மடங்கு பெருக்குவதில் கவனம் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடும். கன்னிராசி அன்பர்கள், தம்பதியர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். நேர்மறை விஷயங்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே இருக்காதுங்க. சீரான போக்கிலேயே இருக்கும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இந்த நாள் அற்புதமான நாள். மனதில் தெளிவும் தெம்பும் கூடுதலாக காணப்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நேரத்திற்கு உணவு சாப்பிடுங்கள். நேரத்திற்கு உறங்க செல்லுங்கள். அதிக நேரம் போன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை தெரிந்து ஆராய்ந்து செய்தால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மனம் விட்டு பேசினால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உற்சாகம் பிறக்கும். தைரியம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். மன அமைதி உண்டாக்கும். தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்வீர்கள். எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். நல் வாய்ப்புகள் அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம். வியாபாரத்தில் அபிவிருத்தி. நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். சாதுரியமாக இருந்து வெற்றியும் பெறுவீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடன் பற்றிய பய உணர்வுகள் சில நேரங்களில் அதிகரிக்கலாம். வீண் செலவுகள், விரயங்கள் இல்லாமல் இந்த நாளை நகர்த்தினால் நல்லது. உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். அக்கம் பக்கத்தினரையோ உங்களை சுற்றி இருப்பவரையோ பார்த்து எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். உத்தியோகங்கள், அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனுக்குடன் குறைவதை நீங்கள் உணர முடியும். மற்றவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய ருண விமோக்ஷண மந்திரத்தை தியானம் செய்யுங்கள். பாராயணம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பயணங்கள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு வேலை தொடர்பாக, வியாபார விஷயமாக, சில பொருட்களினுடைய விற்பனைக்காக பயணிப்பவர்களுக்கு நல்ல லாபமும் அதே நேரத்தில் அனுகூலமான போக்கும், புதியவர்களுடைய ஆதரவும், முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பும் நிகழலாம். உங்களுடைய வேலையின் வருமானத்தையும் அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். செய்யக்கூடிய லாபத்தை இன்னும் மென்மேலும் பெருக்க வேண்டும் என்பதில் ஈடுபாடு உண்டாக்கும்.
எதையும் நியாயமாக்க, நம்பிக்கையாக்க, அனுகூலத்தோடு செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் பெருகும். அனுபவமிக்க நபர்களை வேலையில் நியமிப்பீர்கள். புதியவர்களுடைய தேடல்கள் உண்டாகும். பழைய கடன் பாக்கிகளை பேசி தீர்ப்பீர்கள் அல்லது பழைய பிரச்சனைகளுக்குண்டான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பழைய சங்கடத்தை பற்றி அதிகம் நினைக்க வேண்டாம். உங்களால் அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு தேவை. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். துலாம் ராசி அன்பர்கள் ஆரோக்கியமான உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். கோப தாபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மேன்மையாக இருக்க, வாழ்க்கை நல்ல விதமாக நடக்க தம்பதிகளிடையே புரிதல் என்பது மிக மிக தேவை. ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்றால் நல்லது நடக்கும். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். வியாபாரத்தை பெருக்குவதிலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உற்பத்தியை அதிகப்படுத்துவதிலும் நட்பு வட்டாரங்களிடையே சில கருத்துக்களை பகிர்வீர்கள். புதிய புதிய யோசனைகள் உண்டாகும். உறவுகளினால் பலப்படக்கூடும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். கூடுமான வரையில் இந்த நாள் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டும். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை உணர வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முக்கியத்துவம் ஏற்படும். அனுகூலமாக நடக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். புரிதல் என்பது இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் வேலையில் ஈடுபாடு. தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி, சந்தோஷம். சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் நடக்கும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியம் அனைத்தையுமே மிக இயல்பாக, திருப்திகரமாக, முழுமனதாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சில நல்ல முடிவுகள் உங்களுக்கு சார்பாக நடக்கும். துணைவர் வழியில் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அவர்களுடைய நலனுக்காக சில முக்கிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பாதிப்புகள் இருந்தால் கூட மருத்துவரை சந்தித்து ஆலோசனைகள் கேட்பது நல்லது. இன்றைய காலநிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை சிறிது மாற்றி அமைப்பீர்கள். ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில காரியங்களை அனுகூலமாக முடிக்க முழு முயற்சிகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நல்ல சத்தான ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் நல்லது. உழைப்பு அதிகரிக்கும் நாள். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பலரும் இருந்தாலுமே குடும்பத்திற்கு நீங்களே பிரதானமானவர்கள். தாய் தந்தையரை பார்ப்பது, உற்றார் உறவினர்களை கவனிப்பது, உங்கள் துணைவரை பார்த்துக் கொள்வது, பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது என்பது பல நிலைகளில் உங்களுடைய பங்களிப்பு அதிகம். பல்முனை வித்தகர்களாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆசைகளை, விருப்பங்களை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நீண்ட காலமாக பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறிய பொருளை வாங்கி கொடுப்பதால் உங்கள் மீது அதீத நம்பிக்கை, அன்பு, உங்கள் மீதான பற்று குழந்தைகளிடத்தில் வெளிப்படும். நுட்பமான விஷயங்களை கூட மிக அழகாக புரிந்து தெளிந்து செய்வீர்கள். பங்குதாரர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய தொழிலை விஸ்தரிப்பதோ வியாபாரத்தை பெருக்குவதிலேயே உங்களுடைய நாட்டம் இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் அமைதியான சூழ்நிலைகள் அமையும். எந்த வேலைகளை எடுத்தாலும் மிக சரியாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள்.
உடல் உற்சாகம் அடையும், உழைப்பு அதிகரிக்கும், சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பயணங்கள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அறிந்து தெரிந்து செய்யும் பொழுது லாபம் கைக்கு மேல் வரும். நல்ல பலன் கிடைக்கக்கூடும். அனுகூலமான யோகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது அனுகூலத்தை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எண்ணிய காரியங்கள் நடக்கும். திட்டமிட்டபடி உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர்கள். ஆச்சரியம் நிறைந்த நாள். அதிசயங்கள் நடக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் அமைதி உண்டாக்கும். பூரிப்பு அதிகரிக்கும். கீர்த்திகள் பெருகும் நாள். புகழ், செல்வம் சேரும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இயலாதவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கலாம். ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் ஓரளவிற்கு ஒப்பேத்தி விடுவீர்கள். இந்த நாளை சமாளிப்பதற்கான தைரியம் கிடைக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீர்களேயானால் உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை வேண்டும். எதை பற்றியும் அதிகம் சிந்திக்காதீர்கள். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்திருந்த உதவிகள் சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கலாம். அதிகம் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி வெளியிடங்களிலோ, நண்பர்களிடத்திலோ, பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலோ பேச வேண்டாம். ரகசியம் காப்பது நல்லது. மிக மிக ரகசியம். ஆக உங்களுடைய செயல்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள முயற்சிகள் இருக்கட்டும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் பிறருக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக, பிறருடைய கருத்துக்கு நல்ல பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். எல்லா நேரமும் எல்லா செயல்களும் எடுபடாது. உங்களுக்கே யாராவது ஒருத்தர் வந்து ஆலோசனை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். உடன் பிறப்புகள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை அறிந்து புரிந்து நடக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சிறு அலைச்சல்களுக்கு பிறகே நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் தேடல்கள் அதிகமாகும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட நினைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆரோக்கியமான நிலையை எட்டுவீர்கள். விவசாயம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். இன்றைய நாள் பொழுதை நல்ல விதமாக நகர்த்தினாலே உங்களுக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாக அமையும். இன்றைய நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். ராமநாமத்தை உச்சரிப்பதால் சூரிய புத்திரர்களுடைய ஆசி கிடைக்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதைய நமோ நமக என்று வழிபடுங்கள். ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை குறைந்த அளவு 27 முறை உச்சரித்தால் உரு ஏற திரு ஏறும். இறைவனுடைய திருவுருளை பெறுவீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாமதமானாலும் பிறகு அவை நடந்தே தீரும். நம்பிக்கையுடன் இருங்கள். அரசியல் வட்டாரங்களில் பக்குவமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்வது நல்லது.
எடுத்த எடுப்பிலேயே யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள், யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள், அடுத்தவர்களுடைய குணநலன்களை பற்றி ஆராயாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும், சிந்திக்கக்கூடிய பக்குவம் உருவாகும், ஆலோசனைகளை மேற்கொண்டு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள், பிறருடைய ஆதரவு அதிகம் உண்டு. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். சிந்தனை போக்கு ஒரே போன்று இருக்காது. சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பிறகே நடக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஆலோசனைகள் தேவை. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள், இருந்தாலும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் வேலைகள் மாறுபடலாம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். விவசாயம் சம்பந்தமான விஷயங்களில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுஷ் ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன் பார்க்கலாங்க. இந்த நாள் பேச்சு விஷயங்கள்ல காரிய அனுகூலம் ஏற்படும். பேசிய சில காரியத்தை சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி பேசியே சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க, சாதுரியம் இருக்கும், பேச்சு வன்மை, காரிய அனுகூலம் உண்டாக்கும், தைரியமாக இருப்பீங்க. உங்க ஹெல்த் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்கள் நல்லபடியா இருக்கும். தேக பலம், தெய்வ பலத்தை பெறுவீங்க. சிந்தனைகள்ல மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மிகச்சரியா செய்து முடிப்பீங்க. ஆனா எதிர்காலத்திற்காக, ஃபியூச்சருக்காக யோசிக்கக்கூடிய விஷயங்கள்ல மற்றவங்களோட சில கிளாரிஃபிகேஷன் அனுசரித்து போகிறதும், அவங்களோட கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. யாரிடத்திலும் எதையும் கேட்காம எந்த விஷயங்களையுமே ஈடுபடாதீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்குங்க. கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. உங்களுடைய லைஃப்பை ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறதுக்கு, நிரந்தரமாக வருமானம் வரத்துக்கான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. வெளியூர் சம்பந்தமான தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சோர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அடிக்கடி உடல் நலத்தில் அக்கறை காட்டுற நீங்கள் மன நலத்திலும் அக்கறை காட்டணும். மனக்கவலைகள் இருக்கக்கூடாது. எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க. சாந்தம், மன அமைதி இருக்கணும். தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும். இறைவனிடத்தில் உங்களை ஒப்படைச்சி உங்களுடைய வேலைகளை பார்க்கணும். நவகிரக வழிபாடு, சாந்தி பூஜைகள் செய்வது விசேஷங்க. ஆகவே மகர ராசி அன்பர்கள், கோச்சாரத்தின்படி பிளானட் பொசிஷன் எப்படி இருக்கோ அதற்கேற்றாப்படிதான் பலன் வரும். உண்மையாக, நேர்மறையாக, நேர்மையான எண்ணங்களோட உழைப்பை அதிகப்படுத்தி மற்றவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்து எதையும் எதிர்பார்க்காம சாந்தம், மன அமைதியோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் மற்றும் அது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாங்க. அடிப்படை படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. இடம் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவாகுங்க. கொஞ்சம் அதிக பணம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கும். ஆக மகர ராசி என்பர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அதிகமாக யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை சமாளிக்கணும். அதே மாதிரி இடம் வீடு கட்டுறவங்க வாஸ்து முறைப்படி வீடு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு
புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பக்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனநிலைகளில் மாற்றம் வரலாங்க. எதிலும் கவனமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும், நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. மகர ராசி அன்பர்களே, பி ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்க்குறவங்க, விவசாயம் அக்ரிகல்ச்சர் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்க, பால் சம்பந்தமான வியாபாரங்கள் இருக்கிறவங்க, கூட்டுறவு சங்க தொழில் நடத்துகிறவங்க, இப்படி உணவு சார்ந்த விஷயங்கள், பால் உணவுகளை விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் லாபம் கிடைக்குங்க. வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் ஏற்றங்கள் பிறக்கும். வாக்கு சாதுரியம் காரணமாக தடைப்பட்ட சில காரியங்களை நீங்களே செய்து முடிக்கக்கூடிய திறன், ஆற்றல், சக்தி, எல்லா விதங்களிலும் வெற்றி உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். அதிகமான சிரமங்கள் இருக்காது. உங்களுடைய பேச்சினாலேயே எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வேலைகளில் இருந்துட்டு வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகுங்க, தளர்வாகும். நெருக்கடிகள் இருக்காது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும், திருப்தி இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பெருகும். அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள், சகோதரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வேலையில் வெற்றி உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புரிதல் இருக்கும். வேலையில் அதிகமான ஒரு ஈடுபாடு உண்டாக்கும். ஆர்வம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தை நீங்களே வடிவமைப்பீங்க. கட்டுமானம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாள். உலக வாழ்க்கை பற்றின புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு டிராவல் ஆகணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் சில ப்ரோக்ராமில் உங்களுக்கு மாற்றம் வரலாம். தெய்வ பக்தி நிறைந்த நாளுங்க இந்த நாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும், பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆக்குங்க. கும்பராசி அன்பர்கள் உடல் நலம், மனநலம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குங்க. எண்ணியபடி வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அகலம். பேச்சுவார்த்தைகள் சீராக்கும். பல நன்மைகள் பிறக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க. மாணவர்களுக்கு சாதுரியம் இருக்கும். போட்டிகளில் தேர்வு பெறுவீங்க. பள்ளிகளில் நடக்கக்கூடிய போட்டிகள் ஆகட்டும், கல்லூரிகளில் நடக்கக்கூடிய போட்டிகள் ஆகட்டும், எதிலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லதுங்க. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் மேம்படுங்க. துரிதம் உருவாக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டுப்பாடுகள் அகலுங்க. சுதந்திர தன்மையோடு இருப்பீங்க. லாபத்திற்குரிய அற்புதமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரலாம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிறது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். சொந்த ஊர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் கைகூடி வருங்க. புரிதல் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் பிறக்கும். தொழில் வியாபாரங்களில் களை கட்டும். உங்களுடைய பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை தெரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய வேலைகளை பார்ப்பீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமை, அனுசரணையான போக்கு உருவாக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க.
மருத்துவம் தொடர்பான பொருட்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்துகிறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க, மருந்து ஆளுநர்களாக இருக்கிறவங்க, மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே அதிக நன்மைகள் பிறக்குங்க. மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதரவு கிடைக்கும். உங்களை பற்றி மற்றவங்க ஏதாவது ஒரு குறைகளையோ குற்றங்களையோ நீங்கள் செய்யாத தவறுக்கோ அல்லது விமர்சனம் செஞ்சாங்கன்னா அந்த பேச்சுக்கள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. உங்களுடைய நல்ல குணம் தெரியாமல், உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி புரியாமல், உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் பேசக்கூடியவங்க அவங்களே மனம் வருந்தி மீண்டும் வந்து இணையக்கூடிய அமைப்பு இருக்குது. விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். யாராவது ஒருவர் உங்களை ஏதாவது ஒரு வகையில் விமர்சிக்கலாங்க. அது உத்தியோகத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், சில ஸ்தாபனங்களில் உங்கள் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மாற்று கருத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் பக்குவமாக நடக்கணும். அதிக அளவில் யாரிடத்திலும் பேச வேண்டாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் உருவாக்குங்க. உயர்ந்த பதவி அந்தஸ்து உருவாக்கும். கௌரவ பட்டம் பதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கே நல்ல பெயர் புகழ் கீர்த்தி பெருக்குங்க. புகழ் சேரும் நாள். பெருமைக்குரியவர்களாக இருப்பீங்க மீனராசி அன்பர்கள். உடலும் மனமும் உங்களுக்கு சீராக இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு உண்டாக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வேலையாட்களுடைய ஆதரவு, கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். ஆற்றல் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடுங்க. மூத்தவர்களுடைய கருத்துக்கள் அனுசரணையாக இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான எதிர்பாராத நிலையில் வந்து சேருங்க. ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். மனதையும் உங்களுடைய உடலையும் நல்ல ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்வது விசேஷம். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் நன்மைகள் பிறக்கும். அதிக வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.